இன்னைக்கு இஞ்சியோட 2வது அறுவடை பார்க்கலாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இஞ்சி வந்து முதல் அறுவடை போட்டிருந்தேன். இப்போ இது 2வது பேக் வந்து நம்ம அறுவடை பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இதை எடுத்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி பண்ணுறதுங்கிறது நான் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இப்போ இஞ்சி நல்லா முத்துன பின்னாடி நான் வந்து தண்ணி ஊற்றலைங்க. அப்படியே மண்ணுக்குள்ளேயே இஞ்சி வச்சுட்டு அப்படி பாதுகாப்பாக இருக்கட்டும். ஏன்னா ஒரே மட்டும் இஞ்சி எடுத்தால் உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்த இஞ்சி யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் இந்த இஞ்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் கொஞ்ச நாள் விட்டு வச்சுருந்தாங்க. இஞ்சியோட காலம் பார்த்தீங்கன்னா 9 மாசங்க. இஞ்சி ஒரு நீண்ட கால பயிருங்க. இன்னைக்கு நட்டா ஒரு 9 மாசம் கழிச்சு நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. 9 மாசம் ஆகுதே அப்படின்னு நம்ம வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா இதை வந்து ஒரே நாளையில நம்ம வந்து அதை சமைக்கிறது கிடையாது. இப்போ ஒரு பேக் நான் வந்து அறுவடை எடுத்தேன் இதுக்கு முன்னாடி. அதை பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மாசம் வந்துச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா இதை காட்டணும்னு சொல்லி நான் வீடியோவா பண்ணிட்டு இருக்கேன். இந்த தடவை நான் வந்து எடுத்த இஞ்ச வந்து தண்ணியில கழுவலைங்க. தண்ணியில கழுவி விட்டா அந்த மண்ணெல்லாம் போய் பைப் லைன்ல அடைச்சிருன்னு சொல்லி நான் வந்து கழுவாம ஒரு 2 நாள் அப்படியே அறுவடை பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இப்படி இப்போ நிழல்ல காய வைக்கும்போது, ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது, இந்த மண்ணெல்லாம் நல்லா கீழ உதிர்ந்துருது. நல்லா தட்டி விட்டு இப்படி இஞ்ச வந்து தொடச்சிட்டு இப்படி போட்டுட்டேங்க. இப்ப மண்ணு பார்த்தீங்கன்னா, மண்ணும் அதோட வேரும் நல்லா ஈஸியா வந்துருச்சுங்க. இந்த மண்ணையும் வேரையும் நம்ம மறுபடியும் நம்ம கார்டனுக்கே யூஸ் பண்ணிடலாம். நம்ம எதுவுமே இப்படி கழுகும்போது மண்ணு சேர சேர பைப் லைன்லாம் நமக்கு அடைச்சிருங்க. இப்ப இது வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு எனக்கு. இப்ப கழுவிட்டு நம்ம பண்ணும்போது கையெல்லாம் ஈரமா இருக்கும். அப்ப ஈஸியா நம்ம கிளீன் பண்ண முடியாது. அதுவும் ஒரு அந்த இஞ்ச கிளீன் பண்ணாலும் அந்த மண்ணு வந்து ஈர மண்ணு அதில ஒட்டிட்டே இருக்குங்க. இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மெத்தட ஃபாலோ பண்ணும்போது எது பெஸ்ட்டா இருக்கோ அத நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேர்களையும், மண்ணையும் நல்லா சுத்தமா எடுத்தாச்சுங்க. இனி நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அதோட தோல வந்து நீக்கிறதுங்க. பாருங்க எவ்வளோ மண்ணு வந்திருக்கு. இப்போ இந்த மண்ணெல்லாம் கார்டனுக்கே நம்ப போட்டுறலாங்க. இப்படி எடுத்த இஞ்ச வந்து மேல இருக்கிற தோல வந்து நம்ம ஈஸியா இப்படி சொரண்டி எடுத்துறலாங்க. ஒரு 2 பேர் இருந்தாக்கா வேலை சட்டுன்னு முடியும். இப்போ இப்படி எடுக்கக்கூடிய இந்த இஞ்ச வந்து நல்லா கட் பண்ணி, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டா, ஒரு 2 மாசத்துக்கு உதவியா இருக்குங்க. நம்ம அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். நம்ம ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல இப்படி நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா, சமைக்கும்போது நமக்கு வேலை ரொம்ப சுலபமாவே முடிஞ்சிரும். இப்போ இதுக்கு கொஞ்சம் பொறுமையா நம்ப இது எடுக்க வேண்டியது இருக்குங்க. மேல இருக்கிற தோல தான் நீக்கணும். ரொம்ப உள்ளார கத்திய வச்சு அமுத்துனோன்னா சதையும் வந்துரும். லேசா எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு 2, 3 பீஸ் வந்து தோல் நீக்காம எடுத்து வச்சுட்டேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி டீ போடுறதுக்கும், அப்புறம் நம்ம வெண்பொங்கல் செஞ்சோன்னா இஞ்சி சேர்த்துவேன். அதுக்கும் தனியா எடுத்து வச்சுட்டேங்க. இப்படி கிளீன் பண்ண இஞ்ச இப்போ வந்து நம்ப கழுவிக்கலாம். ஒரு 3 தடவ தண்ணி ஊத்தி நான் வந்து நல்லா சுத்தமா அலாசி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம கைப்பட நம்ம செஞ்சு சாப்பிடும்போதும் நமக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். கடையில வாங்குனா அதில ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க. இந்த பப்பாளி வந்து சேர்த்துறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க வாங்குனவங்க. இந்த அலாசி எடுத்த இஞ்ச வந்து நிழல்ல வந்து 1 நாள் முழுவதும் வச்சுட்டேங்க. வெயில்ல வச்சா கருத்து போயிரும். இப்ப நிழல்ல 1 நாள் முழுவதும் எதுக்கு விட்டேன்னா, அது மேல இருக்கிற அந்த ஈரமெல்லாம் நல்லா காய்ஞ்சிருங்க. அந்த ஈரத்தோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சா கெட்டு போயிரும். இப்ப அந்த ஈரமெல்லாம் நல்லா காய்ஞ்சிருச்சுங்க. இப்ப எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்படி நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாங்க. இப்போ உரிச்சு வச்ச பூண்டையும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். 2லயுமே நம்ம வந்து தண்ணி இல்லாம பார்த்துக்கணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு 2யும் கட் பண்ணியாச்சு. இப்படி சம அளவு எடுத்த இந்த இஞ்சி பூண்ட ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல கொட்டிக்கலாம். எல்லாமே கொட்டினா அரைக்க முடியாது. பாதி பாதி கொட்டிக்கலாங்க. அளவா கொட்டி ஒரு 2 தடவ நான் அரைக்க போறேன். பூண்டு பாதி, இஞ்சி பாதி இப்படி எடுத்துக்கலாம். இதோட கல்லுப்பு, மஞ்சள், அப்புறம் நல்லெண்ணெய் இது 3யும் ப்ரிசர்வேட்டிவா நம்ம சேர்த்துறோம். அதாவது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் இது 3மே. இது 3யும் நம்ம போடுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கெட்டு போகாதுங்க.
இப்போ நைஸா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்படி அரைச்சிட்டு வந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு டப்பால நம்ப போட்டு காத்து போகாத மாரி நல்லா டைட்டா மூடி வச்சுக்கலாம். இத வந்து நம்ம ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாக்கா, ஒரு 2 மாசத்துக்கு நமக்கு வருங்க. இப்போ மீதி பாதி இஞ்சி பூண்டையும் போட்டு நம்ப பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாங்க. எனக்கு 1 க்ரோ பேக்குக்கு அறுவடை பண்ணதே வந்து 2 மாசம் வந்துச்சு. இப்படி எனக்கு 3 க்ரோ பேக் வச்சேன். இப்ப வர வருஷத்துல ஒரு 6 பேக் வச்சுட்டேன்னா, எனக்கு 1 வருஷத்துக்கான இஞ்சி வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடும். மாடி தோட்டங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு வருஷத்துக்கான ஒரு உணவையே நமக்கு வந்து குடுக்குதுங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம சிந்திக்க வேண்டிய பெரிய விஷயம். காடு, தோட்டம், வயலு அப்படின்னுலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். இருக்கிற ஒரு சின்ன இடத்தையும் நம்ம வந்து அது உபயோகமா நம்ம பயன்படுத்தணும்னா, நம்ம தேவைகள வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய உதாரணங்க. நம்ம சேனல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்தா, மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.